நிலா துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். விளையாட்டு வினையாக போகுது அப்படின்ற மாதிரி சோழன் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்காரு. பல்லவனுக்கு ஒரு பக்கம் பார்த்தா சோழன் மேல கோபம் இருக்கு. தான் காதலிக்கிற பொண்ணு அண்ணனை காதலிக்குதுன்னு சொன்னதுமே காயத்ரி மேல எந்த அளவுக்கு கோபம் இருக்கோ அதை விட பார்த்தா சோழனுக்கு கோபம் இருக்கு. சரி, அந்த பொண்ணு தான் காதலிக்குதுன்னு சொல்லுது, அப்ப அண்ணன் என்ன பண்ணிருக்கணும்? சரிடா, அது ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா அந்த பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்கு, சரின்னு சொல்லி விட்டு தள்ளுறதை விட்டுட்டு அந்த பொண்ணு சொன்ன உடனே அண்ணன் எப்படி நமக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப்புக்கு வந்து அந்த பொண்ணு கிட்ட இப்படி வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பல்லவனுக்கு கோபம் இருக்கு. நிலாவுக்கு பார்த்தா அதை விட கோபம். இந்த ஆளுக்கு கல்யாணம் ஆனதே மறந்துட்டு இப்படி இந்த பொண்ணுக்கிட்ட இப்படி வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கும் கோபம் இருக்கு. சோழன் பார்த்தா ரெண்டு பேர்த்தையும் வெறுப்பேத்துறதுக்காகவே வேணும்னுக்கே பார்த்தா இங்க காயத்ரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இதை நிலாவும் பல்லவனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் காயத்ரி, அம்மா பல்லவன் கூட நிக்கிறாங்களே ஒருத்தவங்க, அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்கவும் அப்ப நிலாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்பயாவது நம்மளை ஒய்ஃப்னு சொல்லுவானா என்னன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்னுடைய கசின் அப்படின்னு சொல்லிட்டு கசின்ன்ற வார்த்தையை பார்த்தா ரொம்ப அழுத்தி சொல்றாரு. அப்பதான் பார்த்தா நிலாவுக்கு உரைக்கும் அப்படின்றதுக்காக அந்த ராகவ் கேட்கையில கட்டுன புருஷன் என்னைய புருஷன்னு சொல்றதுக்கு இவளுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, என்னைய அத்தனை பேர் முன்னாடி கசின்னு சொன்னா இப்ப இந்த பொண்ணு முன்னாடி இவளை கசின்னு சொல்லி இன்னும் நல்லா வெறுப்பேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன், அவங்க என்னுடைய கசின் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால எங்க வீட்டுல தங்கி இருக்காங்க, அதனால பல்லவனும் அவங்களும் ஒன்னா ஒரே பஸ்ல போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியும் பார்த்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்னை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும் அப்பதான் காயத்ரியும், ஆமா எனக்கு உங்களை பிடிக்கும், உங்களுக்கு நீ பிடிக்குமா அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்கவும், எனக்கு உங்களை பிடிக்காமையா இவ்வளவு தூரம் உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சோழனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நிலா ரொம்ப கோபப்படுறாங்க. என்னடா பல்லவா, சோழன் ரொம்ப ஓவரா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் அப்பதான் பல்லவன் இன்னொரு பக்கமா, ஏன் நீ அண்ணன் யாருக்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன, நீங்க தானே சொன்னீங்க இது சுச்சுவேஷன்ல நடந்த கல்யாணம் அப்படின்னு, நீங்க தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்களே, அப்புறம் ஏன் நீங்க இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும், இது நியாயமான கேள்வி, ஆனா நிலா பார்த்தா அந்த நியாயமான கேள்விக்கு அதுக்காக கரெக்டு தான், கல்யாணம் என்னமோ நடந்தது என்னமோ உண்மைதான், விவாகரத்து உண்மைதான், அதுக்காக உனக்கு அந்த பொண்ணு பிடிக்கும் பல்லவா, உனக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட உங்க அண்ணன் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு பேசவும், அது என்னமோ எனக்கு கோவம் வர வேண்டியதான், ஆனா நீங்க கோபப்படுறீங்க பாருங்க, அதுதான் எனக்கு புரியல, ஏன் நீ உங்களுக்கு என்ன பொசசிவ்னஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், சேச்சா எனக்கு அப்படியெல்லாம் பொசசிவ் பண்றதுக்கு இதுல என்ன இருக்கு, உங்க அண்ணன் யாருக்கிட்ட பேசினா எனக்கு என்ன, எந்த பொண்ணுகிட்ட பேசினா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நல்லா நடிக்கவும், சரி அண்ணி அப்ப விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் பார்த்தா ரொம்ப கேஷுவலா இருக்காரு. சோழன் பார்த்தா அத்து மீறி போய் அந்த பொண்ணோடைய கையவே பிடிக்கிறாரு. அந்த பொண்ணு பார்த்தா கையை கொடுத்துட்டு செவனே நிற்கிது. ரெண்டு பேரும் பார்த்தா கையை பிடிச்சி பேசுகிற அளவுக்கு வந்துடுறாங்க. சரி சரி சோழன், எனக்கு பஸ் வர நேரமாச்சு, நான் கிளம்புறேன், என்னுடைய ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும், தாராளமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்தா ஃபோன் எடுத்து ரெண்டு பேருடைய நம்பரையும் பார்த்தா ஷேர் பண்ணிக்கிறாங்க. இங்கே நிலா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது எந்த அளவுக்கு போகுதுன்னு நானும் பார்க்கத்தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோபப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. பஸ்ஸும் பார்த்தா வந்துருது. ரெண்டு பேரும் பார்த்தா பஸ்ஸில் ஏறி போயிடுறாங்க. சோழன் அந்த பொண்ணுக்கு பார்த்தா டாட்டா பாய் பாய் சியூ அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பார்த்தா பாய் பாய் சியூ எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே சாயந்தரத்துக்கு ஆயிடுது. அந்த பொண்ணு பார்த்தா காலேஜ் போயிட்டு வந்துடுது. கரெக்டாக பார்த்தா அந்த பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்காக சோழனும் வந்து நிற்கிறாரு. வாங்க, உங்களை நானே வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு வந்து நிற்கிறாரு. இதை பார்த்ததும் நிலாவுக்கும் பல்லவனுக்கும் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. நிலா, இதை இதுக்கு மேலே விடக்கூடாது, இவன் ரொம்ப ஓவரா போறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா நிலா வராங்க. அண்ணி நிலுங்க, அண்ணி நிலுங்க அப்படின்னு சொல்லி பல்லவனை பார்த்தா பின்னாடியே வராரு. ஏய் கீழே இறங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல ஏறின காயத்ரியை பார்த்தா நிலா கீழே இறங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்கவும், எந்த ஒரு பையன் வந்து இப்படி பைக்ல வான்னு கூப்பிட்டா உடனே ஏறிடுவியா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம், நான் லவ் பண்ற பையன் கூட பைக்ல ஏறினா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்கவும், என்னது ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமாங்க, நேத்து தான் எங்க மனசை நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம், இப்போ உங்களுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், என்ன மறந்து போச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும்,
ஏன் கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு மறந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், கல்யாணமா, என்ன கல்யாணம், யாருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசவும், வேகமா பார்த்தா நிலா போன்ல இருந்து நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆன அந்த போட்டோவை எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்ததும் காயத்ரிக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. இங்க பாருமா, இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு, நான் தான் இவரோட ஒய்ஃப், போதுமா, இவரை நீ லவ் பண்ணலாம் வேணாம். இங்க பாரு, பல்லவன் இருக்கால, இவனுக்கு உன்னைய ரொம்ப பிடிக்கும், உன்னைய ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் உன்னைய காதலிக்கிற விஷயத்த உன்கிட்ட சொல்றதுக்காகத்தான் நேத்து வந்தான். ஆனா நீ என்னமோ அவசரப்பட்டு ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு ஆளை போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது காதலிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஏது, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கா ஆகலையா, அவங்களுடைய கேரக்டரை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு லவ் பண்ண அப்படின்னு சொல்லி நிலா பார்த்து அட்வைஸ் பண்ணவும், காயத்ரி பார்த்தா கோபப்பட்டு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா, உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த நீங்க ஏன் என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்கவும், அட நீங்க வேற, எங்க அவங்களை இன்னொரு தடவை சொல்லுங்க, நான் தான் அவங்களுடைய புருஷனு, இது ஏதோ சூழ்நிலையினால நடந்த கல்யாணங்க, ஒரு பொம்மை கல்யாணம் மாதிரி. சொல்ல போனா 2 பேரும் விவாகரத்து கேட்டு கோர்ட்லயே அப்ளை பண்ணிருக்கோம். இதுக்கு மேல என்னங்க, என்னுடைய சுண்டு விரல் நெகம் கூட அவங்க மேல பட்டது கிடையாது. ஏதோ இந்த ஷூட்டிங்ல தாலி கட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ தெரியாதனமா அவங்க கழுத தாலின்னு ஒன்ன கட்டிட்டேன். மற்றபடி அவங்களுக்கு எனக்கு எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அப்படி இருக்கையில நான் எங்க உங்களை காதலிக்க கூடாது, உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், காயத்ரி மனசு பார்த்தா மாறிடுது. ஏங்க இவர் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு, அவர் தான் சொல்றாரே நீங்க 2 பேரும் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும், அப்ப ஏற்கனவே ஒரு பொண்ணு கழுத்துல ஒருத்தர் தாலி கட்டி விவாகரத்து வரைய போயிருந்தாலும் உனக்கு பரவாயில்ல, அவரை நீ காதலிப்பா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஏன் இதனால என்ன, ஃபர்ஸ்ட் லைஃப் நல்லா இல்லாம செகண்ட் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இத்தனைக்கும் ஒரு சொல்ல போனா உங்களுக்குள்ள எதுவுமே இல்லையாமே, அப்புறம் என்ன, நீங்க 2 பேரும் என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ்ந்திருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு என்ன குழந்தை இருக்கா, எதுவுமே இல்லைல்ல, நீங்க எதுவும் ஷூட்டிங்ல கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சும்மா அவர் உங்க கழுத்துல தாலி கட்டி இருக்காரு, இங்க அவர் உண்மையிலேயே உங்களுடைய புருஷனா என்ன, நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ்ந்திருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேள்வி மேல கேள்வி கேட்கவும், நிலாவால பார்த்தா எதுவுமே சொல்ல முடியல. இவன் எப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறா, கல்யாணம் ஆன போட்டோவை காமிச்சா இவனை விட்டுட்டு போயிருவான்னு பார்த்தா திரும்ப திரும்ப இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி நிலா யோசிக்கிறாங்க. இங்க பாருமா, நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப ஒன்று சொல்றேன், இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இவனுடைய ஒய்ஃப் தான் நானு, இவன் வாயை திறந்தாலேயே பொய் மட்டும்தான் சொல்லுவான், இவன் அந்த அளவுக்கு நல்லவனா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், பரவாயில்லைங்க நான் அவரை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்லவும், என்னது நீ அவரை மாத்துறியா, என்ன சொன்னாலும் மாற மாட்டேங்கிறாளே மனசு அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப கோவப்படுறாங்க. சரிங்க சோழன், நான் நடந்தே போய்க்கிறேன், இப்போ பைக்கில் நீங்கள் என்னை ட்ராப் பண்ண வேணாம், என்னைய நீங்கள் நாளைக்கு என்னை பைக்கில் வந்து ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், சரிங்க பாய் அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்து அந்த பொண்ணுக்கு பாய் சொல்லவும், என்னங்க திடீர்னு என்னைய உங்களுடைய ஹஸ்பண்ட்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க நமக்கு நடந்தது ஏதோ ஒரு பொம்மை கல்யாணம் மாதிரின்னு, இப்போ என்னன்னா இப்ப நான் ஏதோ ஒரு பொண்ணு கூட கமிட் ஆகி என் வாழ்க்கையை தொடங்க போற நேரத்துல வந்து இப்படி என் வாழ்க்கையை கெடுத்து விடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா நிலாவை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு.